மண்டே மார்னிங் பாட்டியை பார்க்க நித்திரவுல போறோம். ஹாஃப் அன் அவர் டிராவல் பண்ணி நித்திரவுல ரீச் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் மாமா வீட்டுக்கு போனதும் பாவம் மாதிரி இருந்த பாட்டியை பார்த்து பேசினேன். பாட்டிக்கு எங்களை எல்லாம் ஞாபகமே இல்ல பாவம். அப்புறமா ஹாரி வந்து எங்களை உள்ள கூப்பிட்டான். புள்ளைக்கு பயங்கர கூச்ச சுபாவம், அதனால ஷர்ட் போட ஓடினான். ஆண்டிக்கு அதோட கூச்ச சுபாவம் போல கேமராவை பார்த்ததும் ஓடி ஒளிஞ்சிடும். அப்புறமா பேங்க்ல ஏதோ குட்டி வேலை போல அங்கேயும் போய் வேலையை முடிச்சிட்டு வந்தோம். அப்புறமா நாங்க 3 பேரும் கொல்லங்கோடு தூக்கம்பறைக்கு கிளம்புறோம். வரவேற்பு எல்லாம் பயங்கரமா இருந்து எங்க பார்த்தாலும் நிறைய டாய்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், ஃபுட் எக்ஸெட்ரா. இங்க நைட் தான் செலிப்ரேஷன் பயங்கரமா இருக்கு. அதனால இப்போ கிரௌட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க இருக்கிறதுலயே ஸ்பெஷல் என்னன்னா இந்த ஒரு தேர் தான். இதுலதான் பாத்தீங்கன்னா மேல ஒரு ஆளை தொங்க விட்டு கையில ஒரு குழந்தைய கொடுத்து அப்படியே சுத்த விடுவாங்க. அதுக்கப்புறமா அவலும் பாலும் ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு திரும்பவும் பேங்குக்கு போறோம். ஏன்னா பயப்புள்ள சிக்னேச்சர் எங்கேயோ தப்பா போட்டிருந்தான். வீட்டுக்கு வந்து ஒரு குட்டி பூனையை கொஞ்சிட்டு இருந்தேன். அதோட அம்மா வந்து அதை பாவமா பாத்துட்டு இருந்து கேட்டு பார்த்தப்ப இது அந்த அம்மா பூனையோட ஓன் குட்டி இல்ல, வேற ஒரு பூனையோட குட்டியாம். கன்ஃபார்ம் பண்ணி பார்க்க ஃபாலோ பண்ணி பார்த்தப்போ உண்மைதான் போல. ஏன்னா மத்த பூனை குட்டிங்களோட இதோட சைஸ் பெருசா இருந்துச்சு. மத்த பிள்ளையும் தம்பிள்ளைய பாக்குற இந்த அம்மா பூனைக்கு தனி மரியாதை. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க குழு கூட்டம்னு ஒண்ணு நடந்துச்சு. அங்கேயும் நம்ம சேட்டையை காமிச்சிட்டு சாயையும் குடிச்சிட்டு பாட்டிக்கு டேட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். இன்னும் முடியல, அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்ப முடியலடா சாமி. Hi Mr. Can you hear? It's me, too crazy all rounder here.